நேற்று தீபாவளி பண்டிகை சென்னை மட்டுமல்லாது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் இந்த பட்டாசு கழிவுகளை அகற்றுவதற்குண்டான அந்த பணிகளில் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் மூலமாக இந்த பட்டாசு கழிவுகளை ஒவ்வொரு மண்டலமாக ஒவ்வொரு வார்டாக அகற்றக்கூடிய அந்த பணிகளில் தற்பொழுது அந்த தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை முதல் இருந்து மட்டுமல்லாது நேற்று காலையிலிருந்து வெடித்த அந்த பட்டாசுகளினுடைய அந்த கழிவுகள் நேற்று மாலை 6 மணி வரை பார்க்கும் பொழுது 60 டன் மெட்ரிக் டன் அந்த பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டிருந்தன. நேற்று 6 மணி முதல் இன்று காலை வரை இருக்கக்கூடிய அந்த பட்டாசு கழிவுகளை அகற்றக்கூடிய அந்த பணிகளில் தான் தற்பொழுது இந்த மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மாநகராட்சி பணியாளர்கள் இந்த பட்டாசு கழிவுகளை அகற்றக்கூடிய அந்த பணிகளில் கூடுதலாக 2 மணி நேரம் இன்றைய தினம் பணி நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில் இன்று காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமல்லாது கூடுதலாக 2 மணி நேரம் என 4 மணி வரை இந்த பட்டாசு கழிவுகளை முழுவதுமாக இன்றைய தினம் அகற்ற வேண்டும் என்பதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு தெருவாக சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த பட்டாசு கழிவுகளை அகற்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் லேசான மழை தொடர்ந்து விட்டுவிட்டு சென்னை முழுவதும் பெய்து வருவதன் காரணமாக அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் விரைவாக இந்த குப்பைகளையும் பட்டாசு கழிவுகளையும் அகற்றக்கூடிய அந்த பணிகளிலும் இந்த தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள்.